இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி, பூஜைக்கு நீங்க கேட்ட பொருள் எல்லாம் உங்க முன்னாடி இருக்கு. வேற ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, வாங்கிட்டு வர ஏற்பாடு செய்யறேன். எல்லாம் இருக்கு மகளே, இனிமே எதுவும் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல நீ ரூமுக்கு சென்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த ஆண்டவனை நினைத்து தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக உறங்கு. சரிங்க சாமி. அப்பொழுது என்ன சத்தம் கேட்டாலும் நீ வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? நான் நீ கொடுத்த இரும்பை தங்கமாக்க என் சக்தி முழுவதையும் பிரயோகப்படுத்தி பூஜை செய்ய போகிறேன். ஓ, அப்போது சின்ன சின்ன சத்தங்கள் வரத்தான் செய்யும். நீ அதை பற்றி கவலைப்படாதே. சரிங்க சாமி, நான் என் ரூமுக்கு போறேன். உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி மகளே. நான் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு போகுது இந்த கூறுகட்ட பொம்பளை. இவெல்லாம் ஒரு லேடி தானா? இவகிட்ட போய் அத்தை ஏமாந்திருக்காங்களே. என்னங்க, நம்ம இவ்வளவு தூரம் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும் போலயே. அவனுங்க இப்ப எங்க தான் போயிருப்பானுங்க? அத நான் சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் கிரிமினலா யோசிக்க தாண்டா தெரியும். நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினல் தான். டேய், சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்துனா நான் ஏமாந்துருப்பேனா? நீ எனக்கு ஒரு இரும்பை தங்கமாக்கி கொடுத்தியே, அத அப்பவே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். தங்க முலாம் பூசுன ஒரு இரும்ப நீ என்கிட்ட கொடுத்திருக்க, ரைட்? உங்களை அப்பவே அடிச்சு துரத்திருக்கலாம். ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, உங்க பிளான் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட அப்பவே அந்த 2 பேரையும் நான் வேற இடத்துக்கு மாத்திட்டேன். இனிமே உங்களால எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில அந்த வீட்டை விட்டு போறத தவிர உங்களுக்கு வேற வழி இல்ல ராசா. சகல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவனாண்டி வந்து வீட்டை காலி பண்ண சொல்லுவான். என்னப்பா பண்றது? என்ன பண்ண முடியும்? வீட்டை காலி பண்ணிட்டு தான் போகணும். சந்திரா, பின்ன என்னக்கா 24 மணி நேரத்துல அது பொய்யான டாக்குமெண்ட்னு நிரூபிக்கிறதா ஒரு டிரைவர் மாப்பிள்ள தேவையில்லாம சவால் விட்டு இப்ப அந்த சிவனாண்டி முன்னாடி நம்ம எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்க போறோம். இதெல்லாம் தேவையாக்கா நமக்கு? சின்னத்த, உங்களுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குமே. ஏன்னா அந்த வீடு உங்க புருஷன் கைக்கு தானே போகுது. ஏய், இப்ப எதுக்கு அந்த ஆளோட என்ன முடிச்சு போட்டு பேசுற? அந்த ஆளு வேணான்னு தூக்கி போட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. தேவையில்லாம பேசாத. வீடு அந்த சிவனாண்டிக்கு போறத பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் ஈஸ்வரி? ஏதாவது பண்ணணும். கரெக்ட்டுங்க. ஒண்ணு இந்த வீட்ல நாம இருக்கணும், இல்ல கோர்ட் மூலமா அவனுக்கு கிடைக்காம சீல் வைக்கிற மாதிரி செய்யணும். இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் நடக்கணும். அந்த ராஸ்கல் சிவனாண்டி கைக்கு இது போகவே கூடாது. அந்த கடவுள் தான் இந்த வீட்டை நம்ம கையை விட்டு போகாம காப்பாத்தணும். கடவுளே, கூடி சீக்கிரம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும் ஐயா. அதுக்கு நீதாயா துணை இருக்கணும். என் மருமக பாவம், அவ சொந்த வீட்டை விட்டு அவளை வெளியேற்றுறதுக்கு சதி நடக்குது. அந்த சதியை முறியடிச்சு அவ சொந்த வீட்டுல வாழறதுக்கு நீதாயா துணை இருக்கணும். அப்ப நீ அப்பா சாப்பாடு வந்துருச்சு போல, வாங்க. ஏய், சாப்பாட நல்லா கட்டி விடுறா, கொட்டிராம. கோயில் பூட்டி இருக்குது. பூட்டி இருக்கிற கோயிலுக்குள்ள யார் இருக்கிறாங்க? பேச்சு சத்தம் கேக்குதே. இவனுங்க யாரு? உள்ள என்ன
பண்றானுங்க? பூட்டி கிடக்கிற கோயில்ல தப்பா பயன்படுத்துறானுங்களே. ம், எப்படியாவது இந்த கோயிலுக்குள்ள 2 நாள் தாக்கு பிடிச்சிட்டா போதும். அதுக்குள்ள அந்த சாமுண்டீஸ்வரிய வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அந்த சிவனாண்டியும் அந்த வீட்டுக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் நாம இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. அட பாவிங்களா, நீங்க தான் என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு சதி பண்றீங்களா? இதை என் பேரங்கிட்ட உடனே சொல்லணுமே. சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, நானு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தையா. சாமி கும்பிட்டுட்டு போலான்னு பார்த்தா யாரோ ஏதோ ஒரு பார்சலை ஒண்ணு வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள இறக்கனா. பூட்டி கிடக்குற கோயிலுக்குள்ள இவன் என்னத்தை இறக்கலான்னு பாக்கலான்னு பார்த்தா அவன் பின்னாடியே நான் வந்து பார்த்தேயா. உள்ள பேச்சு குரல் கேட்டுதியா. உடனே பக்கத்துல இருக்கிற ஏணி எடுத்து போட்டு ஏறி பாக்குறேன். 2 பயலுக ஏதோ உன் அத்தக்காரிய பத்தி தாயா பேசிட்டு இருக்கானுங்க. சாமுண்டீஸ்வரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறத பத்தியும் அவ வீட்டுக்குள்ள சிவனாண்டிய உட்கார வைக்கிறத பத்தியும் இவனுங்க மும்மரமா பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுங்க வேலையா தான் இருக்கும்னு தோணுச்சியா. அதான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா பாட்டி? சரி, நான் உடனே வரேன் பாட்டி. சரியா சரியா, சீக்கிரம் வந்துறியா. ஈஸ்வரி, அந்த பிராடு சிவனாண்டி ஊர் மக்களோட வந்து நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? எப்படா விடியும் பார்த்துட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. வந்து நிக்கிறான் ராஸ்கல். அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் தான் இப்படி அலையறான்னு தெரியல. யாரும் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். வாங்க. மேடம், நீங்க எல்லாரும் வெளில போங்க. வீட்டை போட்டு சீல் வைக்கணும்.